நம்மளோட ஜாக் ரசல் டெரியர், ஃபாக்ஸ் டெரியர், டேஷ் ஒன் எல்லாமே கேசி ரெஜிஸ்டர் பப்பீஸ் தான். லேருந்து நான் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சூப்பருங்க. 2011 என்னோட கெனல் ரிஜிஸ்டர் பண்ண மோத்தி கெனல்னு. இவன் டேஷ் உண்டுங்க, ஸ்டாண்டர்டு ஸ்மூத் கோட்டு. இவன் வந்து ரெட் கலருமாங்க. நான் ரெட் கலர் பிளாக் அண்ட் டேன் இருக்கிறதுலையே. டேஷ் ஒன் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ஆகுங்க. அதே மாதிரி வீட்டில் வயசானவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம், சின்ன பசங்களை பார்த்துக்கலாம். ஊட்டியில் நடந்த டேஷ் ஒன் ஸ்பெஷாலிட்டி 7th டேஷ் ஒன் ஸ்பெஷாலிட்டியில் பெஸ்ட்டு பப்பின்னு ஷோ. ஓகேண்ணா. இப்போ இது ஷோ குவாலிட்டின்னு சொல்கிறீங்களா? எப்படி அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒரு பெட் குவாலிட்டிக்கும் ஒரு ஷோ குவாலிட்டிக்கும் ஒரு ஷோ குவாலிட்டி பெட் குவாலிட்டி நம்ம பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ நிற்க வச்சு அப்படியே கன் மாதிரி நின்றுக்கிறாங்க. ஆமாங்க. ஏன்னா சின்னதுலேருந்து அப்படியே நாங்கள் ஒரு ட்ரைனிங் வந்து ஒரு 2 monthsங்கும் போது நம்ம வேணுங்கிற பப்பி பிக் பண்ணிக்குவோங்க. சரி, நமக்கு வேறு புது பிளட் லைன் வேணும்னு சொல்லிட்டு கல்கட்டாலேருந்து நம்ம ஃப்ரெண்டு அவர் ப்ரீடுங்க, அவர்கிட்ட வாங்க. இப்போ யாருன்னா இந்த டேஷ் ஒன் டாக்ஸ் வாங்கி வளர்த்தலாம்? நிறைய இதுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, லவர்ஸ் இருக்கிறாங்க. டேஷ் ஒன் பப்பீஸுங்க. ஓகே. எவ்வளோ டேஸ் ஆச்சுங்கன்னா? 62 நாள் ஆச்சு. 62 days ஆச்சு. 50 days ஆச்சு. இப்போ இந்த பப்பீஸ் என்ன ப்ரைஸ் இந்த கொடுப்பா? 25 கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகே. கொஞ்சம் நல்ல கஸ்டமர் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். வித் கேசி. வித் கேசிங்க. ஓகே. வேக்சினேட்டட் பண்ணி தான் பப்பி கொடுக்குறோம். ஓகே. இப்போ இதில் ஷோஸ்க்கெல்லாம் ஃபுல் ஷோ குவாலிட்டி தாங்க. சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க, அவங்கள டாகை வாக்கிங் கூட்டு போகிற அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஓகே. பெரிய பிரீடுனா கூட்டிகிட்டு போக முடியாது. இதுனா அவங்க ஒரு 6-7 வயசு குழந்தைங்க கூட வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்துடலாம். இவன் ஜாக் ரசல் பப்பிங்க. 31 days ஆச்சுங்க. இப்போ ஒரு ஜாக் ரசல் பப்பீஸ்னால் எப்படி பார்த்து வாங்குறதுங்கண்ணா? ஜாக்ரா ஃபஸ்ட் நம்ம மெயின் அவங்க பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. இவன் வந்து ஃபாக்ஸ் டெரியருங்க, சாம்பியன் இல்லைங்க. இப்போ 2 years ஆச்சு இவனுக்கு. பட் ஆனால் யூஸ்வலாக ஃபாக்ஸ் டெரியர்னு சொன்னால் கொஞ்சம் டேஞ்சர் அப்படி இப்படின்னு. டேஞ்சர் அப்படின்ட்டு இல்லைங்க, கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தி அவ்வளோதாங்க. இவங்க காலையில் ஒரு வேளை கமர்ஷியல் ஃபுட்டு கொடுக்குறாங்க, ஒரு வேளை சிக்கன் ரைஸு. அங்கே வந்து ஃபாக்ஸோட ஹண்டிங்கன்னா ஃபாக்ஸ் டைரெக்டாக இவங்க ஹண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. இவங்க வந்து அந்த ஹோல் இருக்கு இல்லைங்க, ஆமாங்க, அங்கே போய் இவங்க சவுண்டுக்காகவே ஃபாக்ஸ் வெளியே வந்துடும், உள்ளார போயிடும். அப்போ அதுக்காக இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இங்கே தோட்டத்துக்கு அதுக்கு கூட யூஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மோட்டிஸ் கேனல் வந்திருக்கோம். இவங்க கோவல்மேட்டில் தாங்க லொக்கேட் ஆயிருக்காங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாக்ஸ் டெரியர் அண்ட் ஜாக் ரசல், அது மட்டும் இல்லாமல் டேஷ் ஒன் பப்பீஸ் இது எல்லாமே வச்சு ப்ரீட் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஷோ குவாலிட்டியில் தான் வச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட சிவகுமார் அண்ணா தான் இருக்காங்க, கூட பேசி தெரிஞ்சுக்கலாம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கண்ணா. ஸோ எவ்வளோ வருஷமாக கெனல் ரன் பண்ணியிருக்கீங்க? எனக்கு கெனல் எங்கே இருக்குது, எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லிடுங்க. 98லேருந்து நான் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சூப்பருங்கண்ணா. 2011 என்னோட கெனல் ரிஜிஸ்டர் பண்ண மோத்தி கெனல்னு. ஓகே. நம்ம லொக்கேஷன் வந்து கோவில்மேடுங்க. ஓகேங்கண்ணா. ஸோ என்னென்ன ப்ரீட்ஸ் இருக்குங்கண்ணா? நம்மளோட ஜாக் ரசல் டெரியர், ஃபாக்ஸ் டெரியர், டேஷ் ஒன் எல்லாமே கேசி ரெஜிஸ்டர் பப்பீஸ் தான் இருக்குது. ஓகேங்கண்ணா. எல்லாமே ஷோ குவாலிட்டிங்க. சாம்பியன்ஸ் வச்சுருக்கேன். எங்கிட்ட ஃபாக்ஸ் டெரியர் இருக்குது, 4மே சாம்பியன்ஸுங்க. சூப்பர். டேஷ் ஒன்ல 2 சாம்பியன் வச்சுருக்கேன். ஓகேங்க. சூப்பர். நான் அப்படியே உங்களோட டாக்ஸ் அண்ட் பப்பீஸ் காட்டுறீங்களா? பார்க்கலாங்க. இவன் டேஷ் உண்டுங்க, ஸ்டாண்டர்டு ஸ்மூத் கோட்டு. ஓகே. எவ்வளோ வயசாச்சுங்க இவங்க? இவங்க வந்து 3.5 years ஆச்சுங்க. 3.5 years ஆச்சுங்க. ஓகே. இது என்ன கலர்னா? சாலிடாக ஒரு கலர் சொல்லுவாங்க. இவன் வந்து ரெட் கலருமாங்க. நான் ரெட் கலர் பிளாக் அண்ட் டேன் இருக்கிறதுலையே. ஓகே, சூப்பர்ண்ணா. இப்போ நிறைய டாக் ப்ரீட்ஸ் இருக்குது, பட் எதுக்கு நீங்கள் செலக்டிவாக இந்த 3 ப்ரீட்ஸ் வளர்க்குறீங்க? டேஷ் ஒன் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ஆகுங்க. ஓகே. அதே மாதிரி வீட்டில் வயசானவங்களும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம், சின்ன பசங்களை பார்த்துக்கலாம். ஓகே. ஏன்னா நாம் எங்கேயா வெளியே போனால் கூட அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே. பெரிய டாக்ஸ்னால் கொஞ்சம் மெயின்டைன் சிரமமாக இருக்கணும், கொஞ்சம் பெரிய ஆள் கூட இருந்துகிட்டே இருக்கணும். அதனால் நம்மள பிஸ்னஸ் லைனில் இருக்கனால கரெக்டாக ஒரு டைம் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கும். அது இல்லாமல் ஷோக்கு வெளியூர் போகும்போது வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்குவாங்க. ஓகே. அதுக்காக சின்ன ப்ரீடு வச்சுட்டோம். சரி. இப்போ இவங்கன்னா ஷோ லைனப்ஸ் எப்படி வச்சுருக்காங்க இவங்க? எதுங்க? இவங்க ஷோ வின்னிங்ஸ் எப்படி இருக்காங்க? இவன் வந்து 2023 ஊட்டியில் நடந்த டேஷ் ஒன் ஸ்பெஷாலிட்டி 7th டேஷ் ஒன் ஸ்பெஷாலிட்டியில் பெஸ்ட்டு பப்பின் ஷோ. ஓகே. அதே மாதிரி 2024 சென்னையில் நடந்த FCI ஷோவில் வந்து இவன் 6th பெஸ்ட் இன் ஷோ. ஓகே. அதே மாதிரி ஊட்டியில் வந்து ஆல் பிரீட்ஸ், அதே 2023 ஆல் பிரீட்ஸில் வந்து பெஸ்ட் ரிசர்வ் பப்பின் ஷோங்க. ஓ, சரிங்கண்ணா.
இப்போ இவங்களோட பப்பீஸ் இருக்கா அவைலபிளாக நம்ம? இவனோட பப்பி இல்லைங்க. ஓகே. இந்த பப்பி வந்து இவனோட ஃபாதருக்கு பிறந்த பப்பி. ஓ சரி சரி. இவனோட ஃபாதர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கல்கட்டா லைனுங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் வச்சிருக்கிறாருங்க. சரிங்கண்ணா. ஓகே. ஸோ எவ்வளோ பப்பீஸ் இருக்குங்கண்ணா இப்போ? டோட்டலி 5 பப்பி இருக்கு. 5 பப்பி இருக்கு. ஓகே. இப்போ நம்ம கென்னல்ல டேஷ் ஹவுண்ட்ஸ் எவ்வளோ டாக்ஸ் இருக்குங்க? பெரிய டாக்ஸ் வந்து 7 டாக்ஸ் வச்சிருக்குங்க. சரி சரி. வேற இன்னொரு கெனல் இருக்கு நம்மளுக்கு. அங்கே ஒரு 3 டாக்ஸ் நம்மளோட தாங்க அங்கே வச்சிருக்குங்க. சரி சரி. கொஞ்சம் இடம் பக்கத்துனால அங்கே வச்சிருக்குங்க. ஓகே. இவன் வந்து ஃபீமேலுங்க. ஓகே. ஃபீமேல் 1.5 இயர்ஸ் ஆச்சுங்க. ஓகே. ஸோ இதுவும் ரெட்டு தான்? இது ரெட்டு தாங்க. சூப்பர்ண்ணா. அடுத்து பிளாக் அண்ட் டேன் ஒன்று காட்டுறாங்க. ஓகே ஓகே. எவ்வளோ வயசு ஆச்சுங்க? இவனுக்கு 1.5 வயசு ஆகுதுங்க. இவனோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா சாம்பியன் தான். அது என்னோட ஓன் ப்ரீடு தாங்க. ஓகே. அவன் அந்த கனலில் இன்னொரு கனலில் வச்சுருக்கேன். அவன் 8 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. அவன் 2 தடவை லைனப் வின்னர். ஓகேண்ணா. இப்போ இது ஷோ குவாலிட்டின்னு சொல்கிறீங்களா? எப்படி அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒரு பெட் குவாலிட்டிக்கும் ஒரு ஷோ குவாலிட்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ்? ஷோ குவாலிட்டி பெட் குவாலிட்டி நம்ம பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. ஆமாங்க. ஏன்னா நம்ம இந்த லைன்லேயே இருக்கங்காட்டி கண்டுபிடிச்சிடலாங்க. ஓகே. ஏன்னா அதோட ஸ்பெசிமென் வாக்கிங் ஸ்டைல் எல்லாமே பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நிற்க வச்சிருக்கிற போஸ் வந்து ஒரு ஷோ குவாலிட்டி தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி ஆமாங்க பண்ணிக்கலாம். ஆமாங்க. அதேமாதிரி இந்த எல்லாமே டாக்ஸ் நம்ம ஸ்பெஷாலிட்டி போனோம்னா அந்த நுனி நாக்குலேருந்து நுனி வால் வரைக்கும் எல்லாம் பார்ப்பாங்க, வெயிட் பார்ப்பாங்க. ஓகே ஓகே. சூப்பர்ண்ணா. இப்போ இவங்களோட சராசரி மெயின்டெனன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தாங்க. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தாங்க. நம்ம ஒரு வேளை காலையில் கமர்ஷியல் ஃபுட்டு கொடுத்துறோங்க. ஓகேங்கண்ணா. அப்புறம் ஒரு வேளை சிக்கன் கொடுத்துறோங்க. ஓகே. ஸோ நிற்க வச்சு அப்படியே கன் மாதிரி நின்றுக்கிறாங்க. ஆமாங்க. ஏன்னா சின்னதுலேருந்து அப்படியே நாங்கள் ஒரு ட்ரைனிங் வந்து ஒரு 2 monthsங்கும் போது நம்ம வேணுங்கிற பப்பி பிக் பண்ணிக்குவோங்க. ஓகே. அதுலேருந்து அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே. இவன் என்னோட ஓன் ப்ரீடிங் தாங்க. ஓகே. இவனோட ஃபாதர் வந்து என்னோட இன்னொரு சாம்பியன் மேல் இருக்கான் இல்லையா, அவன் தாங்க. அவன் மேட்டு அவன் பேர். இவனோட அம்மா வந்து நான் கல்கட்டாலேருந்து வாங்கினதுங்க. சூப்பர்ண்ணா. ஸோ இதுதான் பிளாக் அண்ட் டேன் கரெக்டுங்களா? ஓகே. சரி, நமக்கு வேறு புது பிளட் லைன் வேணும்னு சொல்லிட்டு ஓகே கல்கட்டாலேருந்து நம்ம ஃப்ரெண்டு அவர் ப்ரீடருங்க, அவர்கிட்ட வாங்கினதுங்க. சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு. ஸோ யூஸ்வலாக டேஷ் அண்ட் டேன் இந்த பிளாக் அண்ட் டேன் தான் பார்ப்போம். ஆமாங்க. இது வந்து கொஞ்சம் இதுதான். ஓகே ஓகேண்ணா. இப்போ யாருண்ணா இந்த டேஷ் ஒன் டாக்ஸ் வாங்கி வளர்த்தலாம்? நிறைய இதுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, லவ்வர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே. ஆமாங்க. இது கார்டிங் பண்ணுங்களா? கார்டிங் பண்ணுங்க. ஓகே. டேஷ் ஒன்று அவங்க கண்டுபிடிச்சி ஹண்டிங்காக தான் கண்டுபிடிச்சதுங்க. ஓகே. மெயின் வந்து இந்த எலி பெருசா அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு தான் கண்டுபிடிச்சது. ஹவுண்ட் வெரைட்டி, ஹவுண்ட் ஃபேமிலிஸ் அப்படி வந்துருவாங்க. டேஷ் ஒன் பப்பீஸுங்க. ஓகே. எவ்வளோ டேஸ் ஆச்சுங்கன்னா? 62 நாள் ஆச்சுங்க. 62 days. 62 days ஆச்சு. ஓகே ஓகே ஓகே. என்னென்ன கலர்ஸ் இருக்காங்க? ரெட் கலர் இருக்கேன், பிளாக் அண்ட் டேன் இருக்குங்க. ஓகே. ஒரே பேட்ச் பப்பீஸ்? ஒரே பேட்ச் பப்பீஸ் தாங்க. ஓகே. இப்போ இந்த பப்பீஸ் என்ன ப்ரைஸில் இந்த கொடுப்பீங்க? 25 கொடுத்துட்ருக்குறேங்க. ஓகே. கொஞ்சம் நல்ல கஸ்டமர் வந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். வித் கேசி கேசிங்க. ஓகே. வேக்சினேட்டட் பண்ணி தான் பப்பி கொடுக்குறோம். ஓகே. இப்போ இதில் ஷோஸ்க்கெல்லாம் ஷோ குவாலிட்டி தாங்க. ஷோ குவாலிட்டி பப்பீஸ். ஆமாங்க. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எந்த அளவுக்கு? டிரான்ஸ்போர்ட் தனியாக இருக்கிறாங்க. சரிங்கண்ணா. அவங்க வெளியூரில் ட்ரெயினில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்தியா ஃபுல்லாக பண்ணிக்கலாங்களா? இல்லை இந்தியா ஃபுல்லாகவே இந்தியா ஃபுல்லாக பண்ணிக்கலாங்க. ஓகே 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 ஓகேங்கண்ணா. இப்போ நீங்கள் இது ஃபீடெல்லாம் என்ன கொடுத்துட்ருக்கீங்கண்ணா இவங்களுக்கு? இவங்களுக்கு வந்து கமர்ஷியல் ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்குறேங்க. ஒரு வேளை சிக்கன் கொடுத்துட்ருக்குறேங்க. ஓகே. இவன் ஜாக் ரசல் டெரியருங்க. ஓகே. இவங்கன்னா எவ்வளோ வயசானவங்க? இவனுக்கு வந்து இப்போ 7 இயர்ஸ் ஆச்சுங்க. 7 இயர்ஸ் ஆச்சு. ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டேங்க. ஓகே ஓகே. என்னோடய ஃபஸ்ட்டு ஜாக் ரசல் டெரியருங்க. ஓ சரி சரி சரிங்கண்ணா. அப்போ இது ஃபஸ்ட்டு அப்படின்னாலும் ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான். ஆமாங்க. ஓகே ஓகே. மொத்தமாக எவ்வளோ ஜாக் ரசல் இருக்காங்கண்ணா? நம்மகிட்ட அடல்ட்டு ஒரு 5 ஜாக் ரசல் வச்சுருக்கோம். 5 ஜாக் ரசல் இருக்காங்க. ஆமாங்க. ஓகே ஓகே. ஒரு மேல் வச்சுருக்கேங்க, அவன் சாம்பியன் மேலுங்க. ஃபீமேலு 4 ஃபீமேல் வச்சுருக்கேன். ஓகே ஓகே. பார்க்கலாங்கண்ணா? பார்க்கலாம். இவனுக்கு வந்து 2.5 இயர்ஸ் ஆச்சுங்க. ஓகே. அந்த ஃபீமேல் காட்டினா அவனோட டாக்டருங்க. ஓ சரி சரி சரிங்க. இப்போ லிட்டர் பண்ணியிருக்கான், 1 வீக் ஆகுது லிட்டர் பண்ணி. ஓகே ஓகே. ஸோ ஜாக் ரசல் அப்படின்னால கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிற ப்ரீட் தான் இல்லைங்களாண்ணா? ஓகே. ஜாக் ரசல் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக டாகுங்க. கேரளா போலீஸில் இருக்குது, ரஷ்யன் ஆர்மி, உக்ரைன் ஆர்மிலெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஓகே ஓகே. இவங்கன்னா இப்போது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஜாக் ரசலுக்கு என்ன ஸ்பெஷலான விஷயம்? ஸ்பெஷல்னால் எப்போவுமே ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட் டாக். ஒரு சின்ன சத்தம் வந்தால் கூட அலர்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி நமக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க, அவங்கள டாகை வாக்கிங் கூட்டு போகிற அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். பெரிய பெரிய பிரீடுனா கூட்டிகிட்டு போக முடியாது. இதுனா அவங்க ஒரு 6-7 வயசு குழந்தைங்க கூட வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே. கொஞ்சம் அவங்கள இவங்க கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. அந்தளவுக்கு ஆமாம் இன்டெலிஜென்ட்டான பிரீட்.
மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. எங்கே வெளியூர் போனவங்கள நம்ம அப்படியே ஒரு சின்ன கிரேட்டில் போட்டு நாமளே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே. இவன் ஜாக் ரசல் பப்பிங்க. இவங்க 31 days ஆச்சுங்க உங்களுக்கு. ஓகே. பட் இவங்க எவ்வளோ இதாக இருந்தாலும் குட்டியாக தான் இருப்பாங்க. ஆமாங்க. ஓகேண்ணா. 4 பப்பீஸ் இருக்குங்களா? 4 பப்பீஸ் இருக்குங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. இப்போ ஒரு ஜாக் ரசல் பப்பீஸ்னால் எப்படி பார்த்து வாங்குறதுங்கண்ணா? ஜாக்கிரதை ஃபஸ்ட் நம்ம மெயின் அவங்க பேரண்ட்ஸ் பார்க்கணுங்க. அப்புறம் அவங்க பெடிகிரி பார்க்கணுங்க. ஓகே. பெடிகிரி பார்த்தா அப்புறம் நம்ம பப்பி பார்த்து எடுத்துக்கலாங்க. ஓகே. மெயின் வந்து இந்த கலர்ஸ் பார்ப்பாங்க. ஓகே. ஒயிட் ஜாஸ்தியாக இருக்கணும், பேச்சஸ் கம்மியாக இருக்கணும். ஓகே. சில பேர் எனக்கு கலர் வேண்டாம், குவாலிட்டி இருந்தால் போதும், ஓகே, அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஓகே. அவங்களோட மனநிலை பொறுத்து தான். ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. ஸோ ஏன்னா நிறைய பேர் இப்போ என்னென்னா ஜாக் ரசல் பப்பீஸ்னு காட்டுறாங்க. நானே ஒரு பர்சனலாக வந்து வச்சுருக்கேன். ஜாக் ரசல் பப்பின்னு வாங்கி ஒருத்தவங்க வாங்கிட்டு எனக்கு சொல்லும் போது அது மாதிரியே இல்லை. சரிங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பேரண்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த ரெப்யூட்டட் கெனலான்னு சொல்லி செக் பண்ணணும் இல்லைங்களா? அவங்க காட்டுறதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. ஆமாங்க. இப்போ இதுங்கன்னா எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிப்பீங்க இந்த பப்பீஸ்? இது வந்து ஒரு 60 daysலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோங்க. ஓகே ஓகே. ஒரு 40 daysல பேப்பர் போட ஆரம்பிச்சிருவோங்க. ஒரு வேக்சினேட்டன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 60 daysக்கு அப்புறம் நம்ம பப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவோங்க. ஓகேண்ணா. நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு 25 daysலேருந்து தனியாக ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா பத்தாது, மில்க் பத்தாது, மதர் மில்க் பத்தாதுங்க. ஓகே ஓகே. இவங்களோட ப்ரைஸ் எந்த மாதிரி வருவாங்கன்னா? 25ங்க. அது 30 நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இவன் வந்து ஃபாக்ஸ் டெரியருங்க. ஓகே. சாம்பியன் மேலுங்க. இப்போ 2 years ஆச்சு இவனுக்கு. ஓகே. இவன் ஃபாதர் மதர் ரெண்டுமே யூஎஸ் இம்போர்ட்டு, யூஎஸ் சாம்பியன்ஸு. பேரண்ட்ஸ் 2 பேருமே. ஓகே. சூப்பராக இருக்காங்க. இத்தனை நேரம் காட்டுறீங்க, இந்த ஃபீல்ட் காட்டும்போது லுக்கு வேறு மாதிரி இருக்காங்க. பட் ஆனால் யூஸ்வலாக ஃபாக்ஸ் டெரியர்னு சொன்னால் கொஞ்சம் டேஞ்சர் அப்படி இப்படின்னு. டேஞ்சர் அப்படின்ட்டு இல்லைங்க, கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தி அவ்வளோதாங்க. ஓகே. கம்பேரிட்டிவ்லி அவங்க 2 பேரை கம்பேர் பண்ண சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க எப்படின்னா மெயின்டெனன்ஸ் இதெல்லாம்? மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தாங்க, நமக்கு ரொம்ப ஜாஸ்தி மெயின்டெனன்ஸ் இல்லைங்க. ஓகே. இவங்க காலையில் ஒரு வேளை கமர்ஷியல் ஃபுட்டு கொடுத்துருங்க, ஒரு வேளை சிக்கன் ரைஸு. ஓகே ஓகே. இவங்க கார்டிங்க்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் செட் ஆவாங்க? கார்டிங்க்கு செட் ஆக மாட்டாங்க. ஓகே. ஆனால் இவங்க மெயின் வந்து ஹண்டிங் டாக்ஸ் தான், ஹண்டிங் தான் யூஸ் பண்ணிட்டு தாங்க. நம்ம யாரும் இது பண்ணுறது இல்லைங்க. மெயின் அவங்க இங்கிலாந்து ஆர்ஜின். அங்கே வந்து ஃபாக்ஸோட ஹண்டிங்னா ஃபாக்ஸ் டைரெக்டாக இவங்க ஹண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. இவங்க வந்து அந்த ஹோல் இருக்கு இல்லைங்க, ஆமாங்க, அங்கே போய் இவங்க சவுண்டுக்காகவே ஃபாக்ஸ் வெளியே வந்துடும், இல்லை உள்ளார போயிடும். அப்போ அதுக்காக இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்போ நம்ம இங்கே தோட்டத்துக்கு அதுக்கு கூட யூஸ் ஆமாம், யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே சூப்பர்ண்ணா. இப்போ தோட்டத்தில் வச்சுருந்தா பாம்பு பெருச்சாலி அந்த மாதிரிலாம் அது பிடிப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ இவங்களோட பப்பீஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும்? இருக்கிறாங்க. இருக்கு. ஓகே ஓகே. இப்போது ஸ்டட் அப்படின்றது நம்ம கொடுக்குறோமா? ஆமாம், கொடுக்குறோங்க. ஓகே. இருக்கிற 3 பீட்ஸ்க்குமே ஸ்டட் கிடைக்கும்? வெளியே கொடுக்குறோங்க. ஓகே. ஸ்டட்க்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? நம்ம அதோட மதரோட பெடிகிரி பார்த்து தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே ஓகே. ஸோ வர எல்லா டாக்ஸ் கிடையாது, மதரோட பெடிகிரி பார்த்து நம்ம ஸ்டட் கொடுக்குறதுங்க. ஓகே ஓகே. இவன் ஃபாக்ஸ் டெரியருங்க, அந்த மேலோட டாட்டருங்க. ஓகே. எவ்வளோ வயசு ஆச்சுன்னா? இவனுக்கு வந்து இப்போ 6 months கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. 6 months. ஓகே ஓகே. இவனோட பேரண்ட்ஸ் மதரும் சாம்பியன், ஃபாதர் சாம்பியன் தாங்க. ஓகே. ஸோ இது ஷோ ட்ரெயினும் பண்ணியிருக்கீங்க? ஷோ ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. ஷோ ஹோம்ஸ் தான் கொடுக்குறதுங்க அவனை. ஓகே. இப்போ இது கொடுக்குறதுக்கு இருக்கு? கொடுக்குறது தான். ஓகே. என்ன ப்ரைஸ்க்கு கொடுப்பீங்க? 30,000. ஓகே. வித் கேசியோட? ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. பட் இவ்வளோ பெரிய பப்பி போய் ஒரு வீட்டில் அடாப்ட் ஆகிக்குங்க? நம்ம ஷோ ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்க, அதனால அவங்க அடாப்ட் ஆகிட்டுவாங்க. ஓகே. ஸோ ஃபாக்ஸ் டெரியர் அப்படின்னு சொன்னாலே வந்து இந்த கலர் தான் மேஜராக இருக்கும்? ஆமாங்க, மெயின் வந்து பிளாக் அண்ட் டேனுங்க. ஓகே. பிளாக் அண்ட் டேன் அண்ட் அந்த ஒயிட் ஜாஸ்தி வரணும்? ஒயிட் ஜாஸ்தி வரணும், பிளாக் பேச்சஸ் வரணுங்க. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு வேளை வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது உங்களுக்கு பப்பீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அண்ணாவோட காண்டாக்ட் நம்பர் தரேன். ஆனால் உங்களை காண்டாக்ட் நம்பர் தந்துடுறேன். பார்க்க வரணும் அண்ட் கால் பண்ணணும்னா எப்படி? எப்போ வேணால் வரலாங்க, எப்போ வேணால் கால் பண்ணிக்கலாங்க. ஓகே. கால் பண்ணி பேசி இது பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதுமாரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட வாய்ஸ் மெசேஜும் கொடுங்க. ஆனால் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். ஒரு வேளை வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது இங்கே கோயம்புத்தூரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து விசிட் பண்ணாலும் உங்களுக்கு லொக்கேஷன் நான் பின் பண்ணுறேன், வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then bye bye. Thank you.